இந்த ஆட்சிக்கான மெயின்டெட் 5 வருஷம். சோ 5 வருஷம் கழிச்சு சொல்றதுதான் சரியா இருக்கும். நீ பரீட்சை 2.5 மணி நேரம் எழுதணும். 2.5 மணி நேரம் முடிச்ச பிறகு தான் நீங்க பாஸ் மார்க்கா ஃபெயில் மார்க்கான்னு சொல்ல முடியும். ஒண்ணு இல்ல, நீங்க எப்படி எழுதுறானா ஒரு 2-3 பக்கமாவது எழுதின பிறகு தான் நீங்க சொல்லணும். சார் ஏதாவது ஒரு மார்க் சொல்லுங்க சார் தான் கேட்டீங்கன்னா 2-3 பக்கமாவது எழுதணும். 5 வருஷத்துல 35 நாள் அப்படிங்கிறது 10% கூட கிடையாது. ஒரு 10% ஆஃப் பீரியட் கூட நீங்க முடிக்காம நீங்க வந்து சொல்லு வரல. we have to wait. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, விஜய் சார் வந்து இப்போ சட்டமன்றம் எல்லாம் போகும்போது அவங்க வந்து நிறைய பேச மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. இதே வந்து இப்போ திருச்சிக்கு போயிருக்கும் போது அங்க இப்போ நம்ம அந்த வீடியோவே பார்க்கும்போது இது அரசியலுக்கு முன்னாடி நடந்த வீடியோவா இல்ல இப்போ உள்ள வீடியோவான்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் அளவுக்கு ஆக்ரோஷமா பேசுறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்து வேற பேசுவாரு, பிஜேபி தலைவரா வேற பேசுவார். நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் உட்பட பல தேர்தல் நடந்த போது பிரதமருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா பக்கா பொலிட்டிக்கல் ஸ்பீச் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அரசியல் கட்சி தலைவர், அவர் டெல்லியில் உட்கார்ந்து பிரதமரா இருக்கும்போது இது பேச முடியாது. ஆனா ஒரு பிஜேபி கட்சிக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அப்ப தாவேகாவுடைய தலைவராக திருச்சியில் பேசினார், பாலிடிக்ஸ் பேசினார். சிஎம் பாலிடிக்ஸ் பேச வேண்டிய அவசியம் இல்ல. பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு கட்சியிலே 10 பேர் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவரே செய்ய வேண்டியது இல்ல. இப்ப டைரக்டர் இருக்காரு, அவர் பேசிக்கலா நடிகரா வரணும்னு ஆசைப்பட்டவர். இப்போ நானே நடிச்சிடுறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன், நானே மியூசிக் பண்ணிடுறேன், அது தேவையில்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான். அப்ப அவர் வந்து ஒரு பைலட்டா, ஒரு கேப்டனா, ஒரு அந்த இடத்துல அவர் அங்க அலோகேட் பண்ணா போதும். அப்ப வந்து முதலமைச்சர் விஜய் செய்யறதுக்கு 10 பேர் இருக்காங்க. ஏன் அவரே செஞ்சுக்கணும்? அவர் பேசணும். ஓகே, நீங்க ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்களா, எம்ஜிஆர் அவர்கள் பேசினாரா, மோடி அவர்கள் பேசினாரா? சோ உங்களுக்கு பிரஸ் மீட் வேணும்னா பாண்டே சும்மா இருக்காரு, நீங்க வச்சுக்கோங்க. அது வந்து அதுக்கு விஜய் பேசு we cannot